எல்லாருக்கும் அட்வான்ஸ், அதாவது கொஞ்சம் அட்வான்ஸாகவே நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். இப்போ நம்ம நெல் வயலில் பார்த்திங்கன்னா நெல் விதப்பு அருமையாக தழுத்து வந்திருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு ஆள் கூலி, அந்த நடவு கூலி மிச்சம். இப்போது நடவு சம்பளம் 300 ரூபா. இந்த மாதிரி நம்ம விதைச்சிருக்கோம். நாற்று பாவும் இப்போ நேரடியாகவே வயல்லையே விதைச்சிட்டோம். நல்ல தழுத்து வந்திருக்கு. இப்போ அதுக்கு தான் மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம். மருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 14 நாள் ஆகிட்டு. ஆனாலும் பார்த்திங்கன்னா நமக்கு வயலில் நோய் இருக்கதை கொக்கே காட்டி கொடுத்துரும். நம்ம வயலில் ஃபுல்லாகவே கொக்கு நிறைய நின்றுச்சு. அதை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நோய் இருக்குங்கிறத. புழு பூச்சிகள் இருக்கதை அப்படியே பிடிச்சி சாப்பிட தான் அந்த கொக்கு வரும். அதனால் இப்போ நம்ம ஃபஸ்ட் அடிக்கிறது நோய்க்கு மருந்து அடிக்கிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம விதைச்சிட்டோம் அப்படின்னா கையால் களை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கண்ணுக்கு தெரியாத களைப்புட்கள் நிறைய அதிகமாக தழுத்துரும். அதுக்கு நம்ம மருந்து, களை மருந்து இப்போ வந்துட்டு அடிக்கக்கூடாது தான். இருந்தாலும் அதை தான் இப்போ அடிச்சாகணும், வேறு வழி இல்லை. நம்ம 18 நாள், இன்னும் ஒரு 4 நாள் இருக்குது. இப்போ இந்த மருந்தை அடித்த உடனே, அதாவது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தண்ணியை வடிய வச்சிட்டோம். பார்க்கலாம், தண்ணியை வடிய வச்சுட்டு தான் மருந்து அடித்தோம் அப்படின்னா அந்த வேர்ப்பகுதிகளில் இருக்கிற புழுப்பூச்சிகள் சாகும். திரும்ப உடனே இன்றைக்கி ஒரு நாள் நல்லா வெயிலில் காய விட்டு மறுபடி தண்ணியை அடைச்சி விட்ருவோம். நாளைக்கு மறுபடியும் வடிய வச்சுட்டு அந்த களை மருந்தை 18வது நாள்லேருந்து நம்ம 25வது நாளுக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணியிருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா 8 சென்ட்டுக்கு ஒரு கேன், 12 லிட்டர் கேன் அப்படின்னா நம்ம ஒரு 10 மில்லி மருந்து விட்டு அடிக்க போகிறோம். களை மருந்து இன்னும் ஒரு 4 நாள் கழித்து அடிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நோய் அதிகமாக இருக்குது. அப்புறம் நிறைய விவசாயம் பழகி வச்சுக்கிடுங்க, பழகிக்கிட்டே இருங்க. எப்போதும் நம்ம அதை தான் சொல்லுவோம். ஏன்னா வேலையை விட்டுட்டு வந்து பண்ணணும் அப்படின்னா பணப்பற்றாக்குறை அதிகம் வரும். இங்கே நம்ம எதிர்பார்க்குற அளவுக்குலாம் லாபம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம தனித்தனியாக, அதாவது எப்படின்னா ஒரு 2 ஏக்கர் தனியாக விவசாய நிலம் வாங்கி அங்கே பண்ணால் தான் தப்பிக்க முடியும். இப்படி மொத்தமாக இருக்கிற இடத்துல நம்ம பண்ணும்போது ஆளோட சேர்ந்து பண்ணுற ஒரு சூழ்நிலை வரும். முழு நேரம் விவசாயம் பண்ணினா தான் பிழைக்க முடியும், தப்பிக்க முடியும், ஓரளவு முதலீடை எடுக்க முடியும். பழகி வச்சுக்கிடுங்க, என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ நம்ம மருந்தடிக்க ஒரு கேன் அடிச்சிட்டோம் ஆல்ரெடி. இப்போ 2வது கேன் வச்சுருக்கோம். இன்னும் மொத்தம் 3 கேன் அடிப்போம், முடிச்சிருவோம்.